وقال رسول الله صلى الله عليه وسلم من أطاع الرسول فقد أطاع الله فإن أطاع الله لاتباع رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நதியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த புனிதமிக்க ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். நேற்றைய தினத்தில் ரபீஉடைய பிறை இல்லை, அதாவது 4ஆம் தேதி முந்தானத்து சஃபருடைய பிறை, அதாவது ரபீஉடைய பிறை தென்படவில்லை. தமிழ்நாட்டில் எங்கேயுமே தென்படலை. அதனால இன்ஷா அல்லாஹ் சஃபருடைய 30 தினங்கள் நேற்றோடு பரிபூர்ணமாகி இன்றைக்கு ரபீஉல் அவ்வலுடைய பிறை 1 என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்க பாத்தீங்களா? ஆக ரபீஉல் அவ்வலுடைய பிறை இன்றைக்கு 1ஆம் தேதி என்பதாக கணக்கில் கொண்டிருக்கின்றார். சர்ஹாசி சாப்பும் அறிவிச்சிருக்கிறார். பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, புனிதமிக்க ரபீஉல் அவ்வலுடைய மாதம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தில் என்ன நிகழ்ந்தது என்று பார்த்தால், ஈருலக நாயகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே தோன்றிய மாதமாக தினமாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே ரபீஉல் அவ்வல் பிறை 12ஆம் தேதி திங்கட்கிழமை சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபோ சாதியக்கூடிய நேரத்திலே சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு கண்ணியமான மாதமாக இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை வைத்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் தாங்களுக்கு முன்பு சுருக்கமான முறையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே பிறந்ததனுடைய சில விசித்திரமான சம்பவங்கள், அல்லாஹ் அக்பர், ஹதீஸில் அறிவிக்கப்பட்டதை போன்று சில விசித்திரமான சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. அதை பற்றி சுருக்கமான முறையில, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்திலே வந்தார்கள். வந்து மக்களுக்கு எதை எடுத்துரைத்து சென்றார்கள்? உலகத்தில் வரும் சமயத்திலும் சரி, உலகத்தை விட்டு சென்ற சமயத்திலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பயகாம், என்ன விஷயத்தை மக்களுக்கு போதித்து சென்றார்கள் என்பதை பற்றியும் சுருக்கமான முறையில் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெரியன்பர்களே, ஹஜ்ரத்தே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளிகள் இருக்கின்றன. இந்த 5000 ஆண்டுகளுக்கு மத்தியில சுமார் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்து போனார்கள். இறுதி நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அன காத்தமுன் நபி லா நபிய பாதி, நான் இறுதி நபியாக இருக்கின்றேன், எனக்கு பின்னால் எந்த நபியும் ரசூலும் வரப்போவது இல்லை என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமிக்க வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், இறுதி தூதர், இறை தூதர், இறுதி தூதர். இதுக்கு பின்னாடி எந்த நபியும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில கியாமத்து நெருங்க வருவாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில நபியாக வரமாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஹனஃபி மذஹபை சார்ந்தவராக வருவாங்க. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக வருவாங்களே தவிர அவங்க ஒரு நபியாக வரமாட்டாங்க. ஏன்? இதுக்கு முன்னாடியே வந்து போயிட்டாங்க அவங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இடைவெளி காலத்தை பார்த்தோம் அப்படின்னா ஷமாயிலே திர்மிதில அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு ரிவாயத்துல 500 ஆண்டுகள், ஒரு ரிவாயத்துல 600 ஆண்டுகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு பூமியில் இருந்து வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடைவெளி காலமாக இருக்கின்றது. சரி பெரிய நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் உம்மத்தே முஹம்மதியா என்ற சமுதாயத்துக்கு மட்டும்தான் நபியா வந்தாரா, இல்ல எல்லா ஜீவராசிகள் எல்லா படைப்பினங்களுக்கும் நபியாக வந்தாங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்,
ஓ நபியே, உங்களை நாம் இந்த அகிலத்துக்கு ரஹ்மத்தாக, அருள் கொடையாக இறக்கி வைத்திருக்கின்றோம், அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஹுவல் முபஅஸு, நீங்கள் முஅல்லிமாக, மக்களுக்கு போதிக்கக்கூடிய போதகர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார். பெரிய தந்தை, மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபி கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, ஜின்னுகளுக்கு, மலக்குமார்களுக்கு, மரம், செடி, கொடி, வானம், பூமி, சூரியன், சந்திரன், உலகத்தில் எத்தனை எத்தனை படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றதோ எல்லா படைப்பினங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக, நபியாக அனுப்பப்பட்டார். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வமா அர்ஸல்னாக ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நாம் உங்களை இந்த அகிலத்திற்கு ரஹ்மத்தாக, அருட்கொடையாக அனுப்பியிருக்கின்றோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா திர்மிஸி அப்படிங்கிற கிதாப்ல ரிவாயத் பதிவு செஞ்சிருக்கிறார். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறுவர் பருவம், சின்ன வயசு, அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில நபி ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 வயசு 7 வயசு அப்படி இருக்கும் சமயத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் 6 வருடம் குறைந்தவர்கள். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையில மூத்தவர், ஹஜ்ரத் அபூபக்கர் இளையவர். இப்ப பல ரிவாயத்துக்களை ஹஜ்ரத் அபூபக்கர் அறிவிச்சிருக்கிறாங்க, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய அப்பா அபூ குஹாஃபா, ஹஜ்ரத் அபூபக்கருடைய தகப்பனார் அபூ குஹாஃபா, அவரு பைத்துல்லாவுக்கு போவாங்க. என்னுடைய தந்தை என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு சிறுவராக இருப்பாங்க. ஹஜ்ரத் அபூ குஹாஃபாவும் போவாங்க பாபு ஸலாம் வழியாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம் ஷரீஃப்க்கு பைத்துல்லாவுக்கு போவாங்க. அந்த சமயத்துல ஒரு கல் இருந்தது, நான் என் கண் கூட பார்த்தேன், என் காது வழியா கேட்டேன். அந்த கல்லு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிறு வயதிலேயே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னதை நான் என் காதால கேட்டேன், என் கண்ணால பார்த்தேன். யார் சொல்றாஜி? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனார் அபூ குஹாஃபா. முகமது அலி பாய் அபூ குஹாஃபா அவர் சொல்றாரு, கண் கூட நான் பார்த்தேன், என் காதால கேட்டேன், சிறு வயது. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையில பைத்துல்லாவுக்கு போவாங்க தொழுகைக்கு. அந்த நேரத்துல நான் கண் கூட பார்த்திருக்கிறேன், சின்ன சின்ன கற்கள், பெரிய கற்கள் எல்லாமே. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்துல நபியா இல்ல, சிறு வயதாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து அந்த கல்லுகள், மரம், செடி, கொடிகள் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபுல்லாஹ் என்பதாக சொல்வதை நான் கண்டேன் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். ஆக பெரியவர்களே, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்திற்காக வேண்டியோ, ஒரு மனித இனத்திற்காக வேண்டியோ, ஒரு குறிப்பிட்ட மக்காவுக்காக வேண்டியோ நபியாக அனுப்பப்படவில்லை. மாறாக அகிலத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகள், எல்லா படைப்பினங்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா ரசூலாக, நபியாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்ததுதான் சத்தியமான உண்மை. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிறந்தாங்க? அல்லாஹ் அக்பர். அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் ஹஜ்ரத் ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க 2 பேருமே தகப்பனார், தாய் தந்தை. அப்துல்லா தந்தை, ஆமீனா தாய். இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் எந்த நபிக்கும் சரி, எந்த ரசூலுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு வம்ச வழிபாட்டை அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. ஆனா சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்ச வழிபாடுகளை அல்லாஹ் இதுவரைக்கும் இல்ல, கியாமத் வரை பாதுகாப்பார். என்ன அப்படின்னா, உதாரணம் முகமது அலி பாய் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கிற உங்க பேர் என்ன பாய்? முகமது அலி. அத்தா பேர் என்ன? அவங்க அத்தா பேர் தெரியும். உங்க தாதா பேர் என்ன? தெரியும். அவ்வளவுதான், இல்லைங்களா முகமது அலி பாய்? எனக்கும் அப்படிதான். என்ன கேட்டா சொல்லுவோம், என் பேர் சாதிக் பாஷா, அப்பா பேரு சையத் அப்துல் கஃபார், அத்தா அப்பா दादा பேரு सैयद नूर, इவ்வளவுதான். क्या नाम है? हमारा नाम मालूम, हमारे अब्बा का नाम मालूम, अब्बा के अब्बा दादा का नाम मालूम, दादा के बाबा का नाम मालूम कि हमने को मालूम नहीं. ஏன் நம்ம தாதா சொல்லுங்க தெரியுமா? யாருக்காவது ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா சவுதியில அப்படி கிடையாது. சவுதியில ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வம்ச வழிபாட்டுடைய பேரை அவங்க ஞாபகம் வைக்கணும். அதாவது இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னார்
முஹம்மது பின் அப்துல்லா, முஹம்மது பின் அப்துல் முத்தலி, அபு ஹாஷிம், இப்படி அதாவது ஒரு 10 தலைமுறையுடைய பேராவது ஞாபகம் வைக்கணும். எங்க சவுதியினுடைய ஒரு வம்சம், சவுதியினுடைய பழக்க வழக்கம் அப்படிதான். அவங்க எப்பயுமே பேர் எழுதும் போது தான் பேர் மட்டும் எழுத மாட்டாங்க. அவங்க பேர் எழுதுவாங்க, கூட அத்தா பேர் எழுதுவாங்க, அவங்களுடைய அப்பா தாதா பேர் எழுதுவாங்க. தாதா பேர் எழுதுவோம். இது அவங்களுடைய பழக்க வழக்கம். நல்ல விஷயம், இல்லன்னு இல்ல. பெரியன்பர்களே, நீங்க பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்க பேர் மட்டும் இருக்காது, உங்க பேரோட சேர்ந்து உங்க அக்கா பேரு இருக்கும் கண்டிப்பா, இல்லைங்களா? அது மாதிரி இப்ப இன்னைக்கு நமக்கு கேட்டோம் அப்படின்னா நம்ம பேர் தெரியும், நம்ம அப்பா பேர் தெரியும், அப்பாவுடைய அப்பா தாதா பேர். அதுலயும் சில பேர் இருக்கிறாங்க, நான் சில விஷயத்துல கேட்டிருக்கிறேன், உங்க தாதா பேர் என்ன மண்டைய சொல்லுவாரு, दादा का नाम की भाई मुझे मालूम नहीं ना हजरत அப்படிம்பார். யாதி दादा का नाम मालूम नहीं बोलते हैं, हमारा अप्पा बोले नहीं हजरत, वो पूछ बोलतो அப்படின்னு போன் பண்ணி கேட்பாரு அவங்க அம்மா கிட்ட, யாருக்கிட்டயாவது. என்ன மகாலியா வல்லவுதே, அது மாதிரி நம்முடைய நிலைமை இருக்கு. மீறி மீறி 2 ஜெனரேஷன் தான், 2 தலைமுறை. சபிபாய் நம்ம அப்பா பேரு நம்ம தாதா பேர் அவ்வளவுதான் தெரியும், ஸ்டாப். அதுக்கு மேல தாதாவுடைய அப்பா பேர் தெரியாது, அவங்களுடைய அப்பா பேர் தெரியாது, அவங்களுடைய அப்பா பேரு ஓசோ கிசவா மாலுமே போன்பா யாக ரத்தா ஓசபி அப்படின்னு போயிட்டு இருக்கிற காலம் இது. இந்த 20ஆம் நூற்றாண்டு அப்படி ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு காலம் அல்ல அப்பா இருக்கிற, அப்பா பேரே நமக்கு ஞாபகம் இருக்காது, அப்பா பேரே ஞாபகம் இருக்காது. ஏன் அவ்வளவு பிஸி? ஒரு காலம் இருந்துச்சு, நம்பர்லாம் ஞாபகம் வச்சிருந்தா தெரியுமா உங்களுக்கு? அதற்கு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா கரெக்டா சொல்லுவாங்க, 9949111016. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, பேரு வந்துருச்சு, அடிச்சா பேரு தான் வரும், நம்பர் வராது. நம்பர் ஞாபகம் வைக்கிறது இல்ல பாய், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல பாய். யாரு பாய் எல்லாம் மெமரி வச்சிருக்கிறான்? எல்லாம் பேரு தான். இன்னைக்கு போன் எடுத்தீங்கன்னா பேரு தான் ஓடுதே தவிர நம்பர் ஞாபகம் இருக்கா? முபாரக் பாய் நம்பர் தெரியாது, பொண்டாட்டி நம்பர் பேர எத்தனையோ பேருக்கு தெரியாது பாய். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மனைவியுடைய பொண்டாட்டி பேரு கூட பேர் தான் தெரியும், நம்பர்லாம் தெரியாது. जोरू की मार्क्स का होता सो होंगे, जोरू का नंबर से हमने याद नहीं भाई. அது மாதிரி காலம் ஓடிச்சு. விஷயத்தை சொல்லவர் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்ச வழிபாட்டை அல்லாஹ் பாதுகாப்பதை போன்று உலகத்தில் எந்த நபி எந்த ரசூலுடைய வம்சத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. எப்படி அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பா பேர் அப்துல்லா, அவங்க அத்தா பேர் அப்துல் முத்தலிப், அவங்க அத்தா பேர் பனு ஹாஷிம், அதே மாதிரி அவங்க அத்தா பேரு அப்துல் முனாஃப். இப்படியே அவங்க பேரு ஹஜரத் இஸ்மாயில், ஹஜரத் இப்ராஹிம், ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிட்டத்தட்ட ஹஜரத் அப்துல்லால இருந்து ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எந்தெந்த சமுதாயத்துடைய வழிமுறையில் அவங்களுடைய மூதையருடைய பெயரோடு எப்படி வந்தாங்களோ அதை எல்லாம் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பு பெட்டகமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். எந்த நபி எந்த ரசூலுடைய பேர் வம்சமோ இவ்வளவு பாதுகாப்பாக பெட்டகமாக வைக்கப்படவில்லை. ஆனால் சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர், அவங்களுடைய முன்னோர்கள் மூதையர்களுடைய வம்ச வழிபாட்டினுடைய பெயர்களை யாரில் இருந்து பிறந்தார், அவருடைய அப்பா பேர் என்ன, அவருடைய அப்பா பேர் என்ன, இவருடைய அப்பா பேர் என்ன, அப்படியே அப்துல்லால இருந்து அப்படியே அப்துல் முத்தலிப், பனு ஹாஷிம், அப்துல் முனாஃப், கனான், ஷிஆன், அப்படியே போன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர். உலகத்துல எந்த நபி ரசூலுடைய வம்ச வழிபாட்டை அல்லாஹ் இவ்வளவு பாதுகாப்பு பெற்றதாக வைக்கவில்லை. ஆனால் சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்ச வழிபாட்டை அல்லாஹ் அவ்வளவு பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஷமாயிலே திருமீதில் அறிவிக்கப்பட்டிருக்கு, பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அப்துல்லால இருந்து ஹஜரத் ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனை வம்ச வழிபாட்டிலே உங்க முன்னோர்கள் மூதையர்கள் வந்தார்களோ அவர்களில் ஒருவர் கூட விபச்சாரம் செய்தது கிடையாது. அல்லாஹ் அக்பர். விபச்சாரம் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான வம்ச வழிபாட்டில் இருந்து சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்க வைத்தார். சத்தியமான உண்மை. ஷமாயிலே திருமீதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹஜரத் முஜத்தித் அல்-ஃபேசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்ச வழிபாடு எவ்வளவு பரிசுத்தமானது என்று சொன்னால், அவர்களுடைய தந்தை அப்துல்லாவில் இருந்து ஹஜரத் ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எந்த முன்னோர்களும் மூதையர்களும் அவருடைய தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் யாருமே விபச்சாரம் செய்தது கிடையாது.
அவ்வளவு பரிசுத்தமான ஒரு வம்ச வழிபாட்டில் இருந்து சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்க வைத்தார். அப்படிப்பட்ட தலை சிறந்த மனிதர் தான் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை. பெரியவர்களே, அப்படிப்பட்ட பரிசுத்தமான பத்தினித்தனமான தாய்தான் ஹஜ்ரத் அம்மை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த ரெண்டு பேருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? முன்தகப்பியா, அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். பெரியவர்களே, எவ்வளவு சிறப்பானவர்கள் என்று சொன்னால் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஆமினா ரலியல்லாஹு தஆலா இவங்க ரெண்டு பேருமே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்ச வழிபாட்டிலே ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மை ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வயிற்றுல குழந்தை இருக்கு, 6 மாசம் ஹஜ்ரத் அப்துல்லா இறந்து போயிட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், தந்தையே அல்லாஹ் எடுத்தான் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று ஒரு அழகான மனிதரை, உதாரணத்திற்கு இன்னொருத்தரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கொண்டு வர விரும்பல. இப்ப ஹஜ்ரத் அப்துல்லா உயிரோட இருந்தார் அப்படின்னா ஒரு குழந்தை இல்ல, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இன்னும் பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன விரும்புறான் அப்படின்னா, என்னுடைய ரசூல் ஹபீபை போன்று அழகை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் நீங்க உதாரணம் காட்டக்கூடாது. ஆகையால உன்னோட நிப்பாட்டி அவங்க 6 மாச கர்ப்பிணி பெண்ணா இருந்தாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இறந்து விட்டார், வஃபாத்தாயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதம் தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கிறார். ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு உடம்புல ஒரு விதமான ஒரு நறுமணங்கள் வந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஹஜ்ரத் பெருமானார் ஹஜ்ரத் ஆமி, அதாவது ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் தாதி, அதாவது எப்படி அப்படின்னா ஒரே பேர் தான் பல பேருக்கு இருக்கும். ஜைனப்னு எடுத்தீங்கன்னா பல பேருக்கு ஜைனப் இருக்கும். அந்த காலத்துல அப்படிதான் வச்சிருந்தாங்க பரக்கத்துக்கு. இன்னைக்குதான் வைக்கிறதுக்கு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஹர் பாய் जैनब वर्गर तो कौन सी है? जैनब वर्गर। अरे तुम्हें एक पुराना नाम दीजिए, अच्छा नाम बोलोगे, फैशन नाम बोलोजींगना भाई जैनब எவ்வளவு சிறப்பான பேரு. அதற்கு பெருமானாசுடைய மூத்த மகள் பேரு, அவங்களுடைய மனைவி பேர் ஜைனபு, அவங்களுடைய குப்பி பேர் ஜைனபு, அதே மாதிரி அவங்க தாதி பேரு பாத்திமா. இது மாதிரி இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. वजीर हम बोलते हैं जैनब रखो भाई, रुकैया रखो भाई, आयशा रखो भाई, फातिमा रखो भाई. तो ये ऐसा हम ना मालूम नहीं है, पुराना नाम बोल के कीजिए जान खाते हैं. नंबर लेटेस्ट नाम बोलोगे, लेटेस्ट नाम बोलता हूँ नौजुबिल्लाह. அந்த காலத்துல அப்படி கிடையாது. பாத்திமானா ஏகப்பட்ட பாத்திமா, ஜைனபுனா ஏகப்பட்ட ஜைனபு, இப்ராஹிம் ஏகப்பட்ட இப்ராஹிம், அது மாதிரி பேரு பரக்கத்துக்கு வச்சிருந்தாங்க. சார் அப்ப பாத்திமா அப்படிங்கிறவங்க அப்துல் முத்தலிபுடைய மனைவி, அதாவது ஆமினாவுடைய மாமியா, ஆமினாவுடைய மாமியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாதி. பெருமானாருடைய தாதி பேர் என்ன? பாத்திமா. அத்தா தாதா பேரு அப்துல் முத்தலிபு. இப்ப இந்த பாத்திமா சொல்றாங்க, யாரு கணவர் கூப்பிடுறார், அப்துல் முத்தலிப் கூப்பிடுறார். கூப்பிட்டு ஏமா நான் சொல்றேன்னு கோச்சுக்காத, மருமகளுக்கு விதவை, கணவர் இறந்து போயிட்டார். யாரு? நம்ம பையன் அப்துல்லா, அவரு தான் மூத்தவரு. கிட்டத்தட்ட 13 பிள்ளைகள். அப்துல் முத்தலிபுக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை? 13 பிள்ளைகள். இன்னைக்கெல்லாம் நம்ம சிந்திக்கவே முடியாது. 1 2 3 முகமது அலி பாய், அதுக்கு மேல முடியாது. இப்ப நாடே சொல்லிடுச்சு ஒன்று, அதாவது நம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. போய் இப்ப என்ன அப்படின்னா நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைங்கிற மாதிரி வந்து போச்சு. இப்படி சொல்றாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்துச்சு ஃபாரூக் பாய். அப்படி கிடையாது, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படிங்கிறாங்க. ஜனநாயக, அதாவது மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அப்படின்னு. அது இல்ல, நௌசுபில்லா, இஸ்லாம் அதை ஆதரிக்கிறது இல்ல. இஸ்லாத்துல நல்லா தெரிஞ்சுக்குங்க, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களும் புரிஞ்சுக்குங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு அதிகமா துவா செஞ்சிருக்கிறார். யார் அப்படின்னா, எந்த பெண் அதிகமாக பிள்ளையை பெற்றெடுக்கின்றார்களோ, எந்த கணவன் தன்னுடைய மனைவியோடு அதிக பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்களோ, 2 பேருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்கிறாங்க. ஏன்? என்னுடைய சமுதாயத்தை அதிகப்படுத்துகின்றார், அவரின் மீது என்னுடைய ஸலாத்தும் என்னுடைய துவாவும் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இறங்கட்டும். அதே மாதிரி கியாமத் மறுமையில என்னுடைய பரிந்துரை ஷிஃபாத் அவர்களின் மீது கடமையாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சதாக அபூ தாவூத் ஷரீஃப் அப்படிங்கிற கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறார். சார் விஷயத்துக்கு வருவோம்.
இப்ப அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க 13 பிள்ளைகள்ல மூத்த பிள்ளை யாரு? அப்துல்லா. அதுக்கு பின்னாடிதான் யாரு? எல்லாமே அபு லஹப், அதே மாதிரி அபு தாலிப், இவங்க எல்லாமே என்னது அவங்களுக்கு பின்னாடி. அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள் 13 பேர்ல தலைச்ச புள்ள அப்துல்லா தான். அவரு இறந்து போயிட்டாரு. இப்ப அவங்க அப்துல் முத்தலிப் கூப்பிட்டு சொல்றாங்க தன்னுடைய மனைவி பாத்திமா கிட்ட, என்னமா கணவன் இறந்து போயிட்டாரு, விதவையா இருக்கிறாங்க, ஆனா நீ சொல்லக்கூடாதா, அந்த பொண்ணு இப்படி கடந்து போச்சு அப்படின்னா பயங்கரமான நறுமணம், அத்தருக்கு பாஸ் சமால்ல ஹோத்தானி, அப்படி ஒரு நறுமணம், அந்த நறுமணத்தை நான் இது வரைக்கும் சுவாசித்ததே கிடையாது, நுகர்ந்தது கிடையாது, அவ்வளவு பயங்கரமான நறுமணம் வருது என் மருமகளுடைய உடம்புல இருந்து, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல பெரியன்பகையை நல்லா கவனமா கேட்கணும். ஷரியத்துல, அதாவது அந்த காலத்துடைய ஐயாமே ஜாஹிலியத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சவுதிக்காரங்க தன்னுடைய மனைவி கிட்ட அன்பை வெளிப்படுத்துவதை கேவலமா நினைச்சாங்க. அதே அவங்களுடைய சின்ன வீடு சொல்ற பாத்தீங்களா, அதாவது காதலி அல்லது வெளிப்படையா சொல்ற வப்பாட்டி சின்ன வீடு, அவங்க கிட்ட அன்பை வெளிப்படுத்துவதை பெருமையா நினைப்பாங்க. ஐயாமே ஜாஹிலியத்துல அப்படி இருந்தது சவுதியில. மனைவி கிட்ட ஒருத்த அன்பை வெளிப்படுத்தினா, என்ன போய் பொண்டாட்டிய இவ்வளவு நேசிக்கிற, இன்னைக்கு சொல்றமா இல்லையா, ஆமா ஜோருக்கு குலாம் பஞ்சாங்க சார் அப்படின்னு. அதுவும் பெத்த தாய்க்கு முன்னாடி நீங்க பொண்டாட்டிய புகழ்ந்தீங்கன்னா அவ்வளவுதான், செத்து போயிடுவீங்க, நீங்க உங்களை கொண்டே போடுவாங்க. பெத்த தாய்க்கு முன்னாடி மட்டும் பொண்டாட்டியை நீங்க புகழ்ந்தீங்க, खत्म कर डालेंगे तुम्हारा अम्मा, यार मेरे सामने मेरी जोर किसकी जोर को क्या बोलता दे रहा है, मैं इसे पाल को परवरिश कर को इतना करी, अब आई सुने उसे सर में उठा लगा नासा बाई ने அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நடைமுறைதான், நீங்க அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம். பெரிய நண்பர்களே, அந்த காலத்துல ஐயாமே ஜாஹிலியத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கட்டின பொண்டாட்டிக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கேவலமா நினைப்பாங்க. என்ன மனைவி போய் இவ்வளவு நேசிக்கிறான், அட பைத்தியக்காரன். இதே நௌசுபில்லா ஒரு மனிதன் தன்னுடைய தவறான ஒரு பெண் இருக்கிறா, அவளை காதலிக்கிறா, அல்லது வப்பாட்டியா இருக்கா, சின்ன வீடா இருக்கிறா, சொன்னதை வெளிப்படையா சொன்னதை உங்களுக்கு புரியும். அதனால அப்படி அவகிட்ட போய் ஒரு அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு பெருமையா கௌரவமா நினைப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம் நடக்கும் சமயத்துல அப்துல் முத்தலிப் சொல்றாரு, என்னமா மருமகளுடைய உடம்புல இருந்து இவ்வளவு வாடை வருது, இவ்வளவு நறுமணம் வருது, நீ என்ன எதுன்னு கேட்கறது இல்லையா, நான் கேட்க முடியுமா ஆம்பல அப்படின்னு. பாத்திமா கூப்பிட்டு ஆமினாட்ட கேட்டாங்க, என்னம்மா உன் உடம்புல இருந்து இவ்வளவு நறுமணம் வருது, என்ன வெளியில போய் அத்தர் கித்தர் ஏதாவது வாங்கிட்டு வந்து தடவுறியா, யாராவது கொண்டாந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்னங்க சொல்றீங்க, நான் வீட்டை விட்டு வெளியில போறதே கிடையாது, என்னைக்கு உங்க பையன் தவறுனாரோ வீட்டுக்குள்ளேயே கதின்னு கிடக்கிறேன், நான் 6 மாச கர்ப்பிணி, என் வீட்டுல குழந்தை இருக்கு, நான் எங்க போறது, என்ன வாங்குறது, என்கிட்ட யார் காசு கொடுத்தா, என்ன விஷயம் சொல்றான், சொல்லும் சமயத்துல நான் வெளியில எல்லாம் போறது இல்லம்மா அப்படின்னு. பின்ன எப்படி இந்த நறுமணம் வருது அப்படின்னு கேட்டா, அன்னை ஆமினா சொல்றாங்க, நான் படுக்கும் நேரத்துல சில நேரத்துல 2 மலக்குமார்கள் மாதிரி ஒரு பெரிய உருவம் என் தலைமாட்டுல ஒண்ணு கால் மாட்டுல ஒண்ணு நின்னுக்கிறாங்க, நின்னு என் உடம்பு, அப்ப இந்த சமயத்துல ஏசி ஃபேன் எல்லாம் ஒண்ணு இல்லையே, எல்லாம் குடிசைதான், மண் வீடுதான், என்ன மண் சுவர் தான், எனக்கு வேத்து விரிவிருக்கும் சமயத்துல என்ன அப்படியே ஏசி மாதிரி குடு குடு குடுன்னு என்ன செய்யறாங்க, விசிறி வீசுறாங்க. ஒருத்தர் தலைமாட்டுல இருந்து ஒருத்தர் கால அமுத்துறாங்க, எனக்கு பணிவிடை செய்யறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காலையில எந்திரிச்சு பார்த்தா என் உடம்புல இருந்து ஒரு விசித்திரமான நறுமணம் வருது, அந்த நறுமணத்தை என் வாழ்க்கையில நான் பூசினதே கிடையாது, நான் எந்த அத்தனையும் யூஸ் பண்ணது கிடையாது என்பதாக அம்மை ஆமினா சொல்றாங்க. உடனே பாத்திமா நேரா போய் அப்துல் முத்தலிப் சொல்றாரு, தன் கணவர்கிட்ட சொல்லும் சமயத்தில் அப்துல் முத்தலிப் விளங்கிக்கிட்டார். ஏன்னா அப்துல் முத்தலிபுக்கு தௌராத்து, ஜபூர், இஞ்சியினுடைய கொஞ்சம் படிப்புடைய ஞானம் இருந்தது. யாரு? அப்துல் முத்தலிப். காபத்துல்லாவுடைய முத்தவல்லி கொஞ்சம் அவருக்கு தெரியும். தௌராத்து, ஜபூர், இஞ்சின் கிதாபெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறார். சுரியானி, இப்ரானி அப்படிங்கிற மொழியில வந்த கிதாபுகளை அவரு படிச்சிருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, என்னடா இது ஒரு வித்தியாசமா நடக்குதே, என்னென்னமோ சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிறை 12 ரபியுல் அவ்வல் திங்கட்கிழமை சுபோ சாதியக்கூடிய நேரத்துல சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்திற்கு வருகை தருகின்றார். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு சுமார் 55 தினங்கள், 50 पर 5 दिन அதுக்கு முன்னாடிதான் அப்ரஹா அப்படிங்கிற கொடுங்கோல் அரசன்
காபத்துல்லாவை ஷஹீதாக்குவதற்காக வேண்டி யானை படையோடு வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நீங்கள் பார்க்கவில்லையா யானை படைவாசிகளோடு உங்களுடைய இரட்சகன் எப்படிப்பட்ட முறையில் முறியடித்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யறாங்க. என்னையா வயிற்றுல குழந்தை இருக்குது, கிட்டத்தட்ட 9 மாசம் கர்ப்பம், முழு மாசம் ஆயிடுச்சு, இப்ப பிரசவம் வந்துருவாங்க, 1 மாசம் 1.5 மாசத்துல பிரசவம் குழந்தை வெளியில வந்துரும். இந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப, எப்படி யானைவாசிகளோடு இறந்து கொண்டான் என்பதாக நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்ப வெளியிலே அவர் வரலையே, பிறக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றா? விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றான். பாய், நமக்கு குர்ஆன் படிக்க நேரம் இல்லை பாய். ஆனா இந்துக்கள் அப்படி கிடையாது, விஞ்ஞானிகள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆயத்தையும் துருவி விசாரிக்கிறான், துருவி ஆராய்ச்சி பண்றான். அதுல எத்தனையோ விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். விண்வெளிக்கு போனா பாரா அல்ல விஜய், விண்வெளிக்கு போனா நட்சத்திர பேர் இருந்தது, சந்திரனை பார்க்கறான். சந்திரன்ல நடுவுல ஒரு கோடு வருது, நடுவுல ஒரு கோடு. நிலால சந்திர மண்டலத்துக்கு போனா அந்த சந்திரத்துல நடுவுல அப்படியே பரீக்கு அப்படியே ஒரு சின்ன கோடு மாதிரி வருது. என்ன அப்படின்னா 2 பிறந்த மாதிரி விரிசல் இருக்கு சந்திரன்ல. என்னன்னு ஆராய்ச்சி பண்றான், எங்கேயுமே விடை கிடைக்கல. எடுத்து பார்க்கறான் குர்ஆன்ல, அல்லாஹ் அக்பர், அவனுக்கு கிடைக்குது விட. என்ன? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து யூதர்கள் சொன்னாங்க, இந்த சந்திரனை நீங்கள் 2ஆக பிளந்தால் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சத்தியமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நான் சந்திரனை 2ஆக பிளந்து காட்டுகின்றேன், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக, சரி என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஇஸ்னி, அல்லாஹ்வின் உரிமையை கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு கலிமாவுடைய விரலை சந்திரனை நோக்கி காட்டுகின்றார்கள். சந்திரன் 2ஆக ஷக்குல் கமர் 2ஆக பிளந்து அபுல் குபைஸ் மலையின் மீதும் இன்னொரு ஜூதி அப்படிங்கிற மலையின் மீதும் நிற்கின்றது. பெரியவர்களே, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2ஆ பிளந்து நின்றுச்சு. 1.5 மணி நேரம் நிலா சந்திரன் 2ஆக பிளந்து நின்னது. அதுக்கு பின்னாடி கூட அவங்க ஈமான் கொள்ளல. இது அவனுக்கு தெரிஞ்சது. யாருக்கு? அந்த சயின்டிஸ்ட் விஞ்ஞானிக்கு. உடனே ஈமான் கொண்டான். உண்மைதான், எல்லா விடையும் குர்ஆனில் இருக்கின்றது. குர்ஆனில் இல்லாத விடையே கிடையாது, குர்ஆனில் இல்லாத தெளிவான பதிலே இல்லாம இல்ல, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, அப்ப இன்னைக்கு குர்ஆனுடைய அத்தியாயங்களை பார்த்து அவங்க பல ஆராய்ச்சிகள் செய்யறாங்க. அப்ப யோசிக்கிறாங்க, பெருமானசு உலகத்துல பிறக்கவே இல்லையே, ஆனா அலம் தரவி பார்க்கவில்லையா அப்படின்னு நல்லா சொல்றான். உடனே எனக்கு ரிசல்ட் வருது. குழந்தை அல்லாஹ்வுடைய கிருபையில 6 மாத காலம் அல்லாஹ்வுடைய கிருபையில எப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றதோ தாயுடைய கர்ப்பத்தில தக்தீரை அல்லாஹ் எழுதுகின்றான், தக்தீரை அசலி எழுதுகின்றான். அது எக்காரணத்தை கொண்டு மாற்றி அமைக்க முடியாது. அதே போன்று 6 மாதத்திலே அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை உடம்பிலே ரூஹை போடுகின்றான், உயிரை போடுகின்றான். அந்த குழந்தை 6 மாதத்திற்கு பிறகு எல்லா வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் தாயுடைய வயிற்றிலே இருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றது, கேட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதாக இன்றைக்கு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அல்லாஹ்வுடைய கிருபையை ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்ற, அலம் தர கைஃப, நீ பார்க்கலையா உன்னுடைய ரப்பு எப்படி நடந்தா அப்படின்னு? 9 மாசம் தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கிறார். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 6 மாசத்து முடிஞ்சு போச்சு, 6வது மாசம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க பேசக்கூடிய பேச்சு உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும். தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள், கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள், நல்ல விஷயத்தையே பேசுங்கள். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உங்களுடைய தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாரிசுகள் கேட்டுக்கொண்டே இருக்கும், பார்த்து கொண்டே இருக்கும். ஆகையால் குர்ஆனை அதிகமாக படியுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் கர்ப்பமாக இருக்கின்றார்களா, அல்லாஹ்வுடைய கிருபையில சீரியல பார்த்து சின்ன பின்னம் ஆகாதீங்க, சீரியலை பார்த்து சீரழித்து போகாதீங்க. 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய கலாமை எடுத்து படியுங்கள், படியுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் கேட்பார்கள், கேட்பார்கள், கேட்பார்கள். நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அப்படியே அவருடைய உள்ளத்திலே இறங்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் போதே ஹாஃபிஸாக பிறந்தார்கள். 2 ஆண்டு காலங்கள் தாயுடைய வயிற்றிலே இருந்தார்கள். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 24 மணி நேரம் அவங்க தாய் குர்ஆன் படிச்சு அந்த குழந்தை பிறக்கும் போதே ஹாஃபிஸே குர்ஆனாக பிறந்தார்கள் என்பதாக சரித்திரத்தில் எழுதுகின்றார்கள். பெரியன்பர்களே, ஆக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை சுபோசாதியத்தை பிறக்கிறார். பிறக்கும் சமயத்துல ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் உடைய தாயார் ஷிஃபா அப்படிங்கிற பெண்மணி தான் அவங்களுக்கு செவிலித்தாயா இருந்தாங்க. பிரசவம் பார்க்கறது அவங்கதான். யாரு? ஷிஃபா அப்படிங்கிறவங்க. ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் உடைய தாயார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் வயிற்றுல இருந்து நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியில வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீடு ரூமு பூரா அப்படியே குஷ்பூ சே மெஹக்தா ஹை. அல்லாஹ் அக்பர். அப்படியே கஸ்தூரி நறுமணத்தை போன்று அப்படியே ஒரு நறுமணம். அல்லாஹ் அக்பர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர 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 என்ன ஆகுது? கஸ்தூரி மனம் மாதிரி அப்படியே நறுமணம் வருது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் உடைய தாயார் ஷிஃபா ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா இது அப்படி. அதே மாதிரி பெரியவர்களே, தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியில வரும் சமயத்துல குழந்தை அந்த பன்னீர் கூட உடைஞ்சி அதுல இருந்து பல கெட்ட தண்ணீர்கள், ரத்தங்கள், சலங்கள் எல்லாம் வெளியே வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் குழந்தை வரும். ஆனா சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கும் சமயத்துல அவங்களுடைய உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அல்லாஹ் அக்பர். எந்த விதமான அசுத்தம் இல்லாமல் சுத்தமான முறையில பிறந்தாங்க. இது அந்த ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கையில பிடிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி வெளியில வந்த உடனே எல்லா அப்படியே நறுமணம், அப்படி வீடு பூரா நறுமணம் ஆயிடுச்சு. வீடு பூரா நறுமணம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கைஸ் ஒபிசரா அப்படிங்கிற வல்லரசு நாடு என்பதாக சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தூண்கள் எல்லாம் இடிச்சு தரமட்டமாகுது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது அணையா விளக்கு என்பதாக சொல்றாங்க பாத்தீங்களா, அணையா விளக்கு. அந்த விளக்கு தப்புன்னு அமுத்தி போயிடுச்சு. ஒரு பைத்தியக்காரர் மக்கால ஓடுறார், ஒவ்வொரு தெருவா சொல்லிக்கிட்டு, बुतों का जमाना खत्म हो गया, नबी का जमाना आ गया, बुतों का जमाना खत्म हो गया, नबी का जमाना आ गया. அதாவது சிலை விக்கிரகங்களை வணங்கக்கூடிய காலங்கள் முறியடிக்கப்பட்டு விட்டது, மலையேறி விட்டது, நபியுடைய காலம் வந்து விட்டது, ரசூலுடைய காலம் வந்து விட்டது என்பதாக ஒரு புத்தி சுவாதனம் இல்லாதவர் சொல்லிக் கொண்டு மக்காவுடைய ஒவ்வொரு தெருவுல ஓடுறார். எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா எப்பயுமே கத்தாத இங்கே விசித்திரமா கத்தரானே அப்படின்னு. கைசுவ கிஸ்ராவுடைய தூண்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகின்றன, உடைஞ்சு சின்ன பின்னமாகின்றது. ஆயிரக்கணக்கான தூண்கள் அணையா விளக்காக இருந்த கைசுவ கிஸ்ரால எல்லா விளக்குகளுமே அப்படியே ஒரே அடியில் எல்லாம் இணைஞ்சு அணைஞ்சு எல்லாம் தரமட்டமாயிடுச்சு. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உதித்து விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். சரி, இப்ப நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் சமயத்துல தாயுடைய இந்த தொப்புள் கொடி இருக்குல்ல, அந்த அத்திடி அப்படிங்கிறது இந்த தொப்புள், அது குழந்தையோட இணைஞ்சிருக்கும் இல்லைங்களா? எல்லாருக்குமே அப்படிதான். அதுக்கப்புறம் தான் வெட்டுவாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பிறக்கும் சமயத்துல எந்த விதமான அசுத்தமான நீர்கள் இல்லாம சுத்தமான முறையில பிறந்தாங்க. அவங்க தாயுடைய அந்த குடல், அவங்களுடைய அந்த தொப்புள் கொடி அது சேர்ந்து இல்லாம துண்டிக்கப்பட்ட நிலைமையிலேயே பிறந்தாங்க. அல்லாஹ் அக்பர். இதையும் அந்த ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எத்தனை குழந்தைய பார்த்திருக்கிறாங்க, என்னது எத்தனை குழந்தைங்க அங்க வெட்டி இருக்கிறாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் சமயத்துல அந்த தொப்புள் கொடி உறவு அத்திடி இந்த சொல்ற பாத்தீங்களா, அது சேர்ந்து இல்ல, தாயுடைய வயிற்றோட அந்த குடலோட சேர்ந்து இல்ல, துண்டிக்கப்பட்டே இருந்துச்சு. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹத்னா வெளியில் செய்யப்படவில்லை. பிறக்கும் சமயத்திலே திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னாவோட தான் பிறந்தாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த ரெண்டு விசித்திரத்தையும் பார்க்கிறாங்க. குடலோட சேர்ந்து தொப்புள் கொடி சேர்ந்து இல்ல, துண்டிக்கப்பட்ட நிலைமையில பிறந்தாங்க. அதே மாதிரி ஹத்னா செய்யப்பட்ட நிலைமையில பிறந்தாங்க. குழந்தை பிறந்து ஹஜ்ரத் ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குழந்தை எடுத்து அன்னை ஆமினாவுடைய முகத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, இத பாருங்க உங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க அப்படியே மயக்கமான நிலைமையில இருக்கிறாங்க. பக்கத்துல குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. நல்லா கவனமா கேட்கணும். இப்பதான் அசல் மேட்ரே, இப்பதான் உண்மையான மேட்ரே இதுதான். பக்கத்துல குழந்தை படுக்குது. படுத்த உடனே குழந்தை புரண்டுருமா? இன்னைக்கு நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, குழந்தை பிறந்தோம்னு ஓடணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடை வச்சா அப்படின்னா அடுத்த செகண்ட் பணக்காரனான்னு நினைக்கிறோம். நம்ம भाई दुकान ढक डाला तो हम जल्दी करोड़पति बन जाना, क्या भाई भाई
நம்ம ஜல்தி கரோடபதி பஞ்சானா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே. இல்ல நாசர் பாய், கடை வச்சா கொஞ்சம் கொஞ்சமா தான் சிறுக தானே எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியும். ஆனா பெரியன்பர்களே, குழந்தை பிறந்து பக்கத்துல வச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செய்யறாரு, சஜிதாவுடைய நிலைமையில திரும்புறாரு. கர்வட் பதல்னா, குழந்தை அப்படியே என்னது அப்படியே திரும்புறாங்க. திரும்பி அப்படியே முழுக்க அப்படியே குப்புற அப்படின்னா நீட்டமா படுக்கல, முட்டிக்கால போட்டு சஜிதாம எப்படி செய்யறோமோ அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 2 செகண்ட் கூட ஆகல சஜிதா செய்யறாங்க. சஜிதா செஞ்சுட்டு தலைய அப்படி வானத்தின் பக்கம் உயர்த்துறாங்க. ஒரு விரலை எடுத்து இப்படி காட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர். இதை நான் சொல்றது கட்டுக்கதை நீங்க நினைச்சிடாதீங்க. ஷமாயில திருமீதுல 33 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறான். 33 சஹாபாக்கள் ஷமாயில திருமீதுல அறிவிச்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு சஜிதால விழுந்தாங்க. பிறந்து 2 நிமிஷம் கூட ஆகல சஜிதால விழுந்து தலையை உயர்த்தி விரலை எடுத்து வானத்தின் பக்கம் காட்டுறான். காட்டின பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த அறை எல்லாமே அப்படியே ஒளியால் நிரப்பப்பட்டு, இமாம் ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், எல்லாம் பனிமூட்டமாக அந்த ரூம் இருந்தது. எல்லாம் ஒரே ஒளிவட்டம் ஆயிடுச்சு. ஒரு சத்தம் வந்தது, இவர்களை நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இவர்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், எல்லா விஷயத்தையும் நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் என்பதாக சத்தம், சரீரி சத்தம் வந்தது என்பதாக ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகின்றார்கள். பெரியவர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லுவோம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புகளை பற்றி. 2 விஷயத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். ஒன்னு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல பிறந்து 2 நிமிஷத்துல 2 விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, ஒன்னு, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹு அக்பர். வானத்தின் பக்கம் விரலை உயர்த்தி சொன்னாங்க, அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன் ஒரே இரட்சகன். உம்முடைய கடவுளும் எம்முடைய கடவுளும் ஒரே கடவுள் தான், அது அல்லாஹ். அது அல்லாஹ். இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். உமது இரட்சகனும் எமது இரட்சகனும் ஒரே இரட்சகன், அது கருணை உள்ள அல்லாஹ் தான். ஒன்னே, அல்லாவிற்கு எக்காரணத்தை கொண்டும் ஈடு இணை வைக்கக்கூடாது. அல்லாவிடத்துல வச்சு பார்த்தா அழகா தெரிவான். அல்லாவிடத்துல வேற யாரையும் வச்சு பார்த்தா அது ஷிர்க் ஆயிடும், மிகப்பெரிய கொடுமை ஆயிடும். இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈடு இணை வைப்பது நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம். ஸுல்முன் அஸீம், பச்சை துரோகம், பச்சை துரோகம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விற்கு யாரை கொண்டும் ஈடு இணை வைக்க கூடாது. அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் படைத்தவன். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். அவனை தவிர இந்த உலகத்தில் யாராலும் எந்த விஷயத்தையும் சரி செய்ய முடியாது. நமக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, बाबूजी भाई हमने जो भी परेशानी आएगी, जो भी तकलीफ आएगा, हम अल्लाह के सामने गिड़गिड़ाएंगे, अल्लाह के सामने हाथ फैलाएंगे, रोकर पूछेंगे, அழுது மன்னாடி அல்லாஹ்விடத்திலே கேட்போம், யா அல்லாஹ், துன்பத்தை கொடுக்கக்கூடியவனும் நீதான், சுகத்தை கொடுக்கக்கூடியவன் நீதான், நோயை கொடுக்கக்கூடியவன் நீதான், நீயே என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். நீ இல்லை என்று சொன்னால் யார் பூர்த்தி செய்வார்? உன்னை விட யார் இருக்கின்றார்கள்? வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வை கொண்டு என்றைக்கும் நிராசையாக கூடாது. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் இந்த கை உயர்த்தக்கூடாது. ஒரு விஷயத்தை சொன்னார், என்னது? வானத்தின் பக்கம் உயர்த்தி சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான். 2வது விஷயத்தை சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 2 நிமிஷத்துல. 2வது விஷயம் தொழுகை. அல்லாஹ் அக்பர். சஜிதால இருந்தாங்க, பிறந்த உடனே அடுத்த செகண்ட் சஜிதாவுக்கு போயிட்டாங்க. பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களிலே அல்லாஹ்வை வணங்க வழிபாடில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. திலாவத்துக்கள், ஜிக்ர்கள், அல்லாஹ்வுடைய கிருபையில சதகாக்கள், கைராத்துக்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு நிறுத்துறீங்களா? தன்னுடைய நெத்தியை அல்லாஹ்வுக்கு முன்னாடி சிறந்தாழ்த்துவதுதான். அல்லாஹ் அக்பர். தன்னுடைய தலையை, தன்னுடைய நெற்றியை அல்லாஹ்வுக்கு முன்னாடி யார் சிறந்தாழ்த்துகின்றார்களோ அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல். எல்லா அமல்களிலேயுமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் என்ன? சஜ்தா. सजदा करो, जब तक अल्लाह के सामने नहीं झुकोगे तुम्हारी तकलीफ दूर नहीं होगी, तुम हर वक्त परेशान रहोगे।
எதுவரைக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி மண்டியிடவில்லையோ, தொழுகவில்லையோ, தொழுகாமல் இருந்தோம் என்று சொன்னார் 24 மணி நேரம் நமக்கு துன்பம் 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 தான். ஏதாவது கஷ்டத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி மண்டியிடுங்க, சஜிதா செய்யுங்க, ஐவேளை தொழுகையை தொழுகுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. கண்டிப்பாக அவனை தவிர நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை நமக்கு போதிச்சாங்க. ஒன்னு ஷிர்க் செய்யாத, அல்லாஹ் ஒருத்தன் தான், ஒருமைத்துவம் தான், அல்லாஹ்வுக்கு ஈடு இணை நிகர் யாருமே கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் அகிலத்தை பராமரிக்கக்கூடிய இரட்சகன், அவன் மட்டும்தான். ஒன்று. இரண்டாவது, எந்த நிலை வந்தாலும் தொழுகையை விட்டு விடாதே, தொழுகைதான் ஈமானின் மிகப்பெரிய தலைமை தூண் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப பிறக்கும் சமயத்துல தொழுகையை அவர் செய்கினை காட்டி சஜிதா செய்து நமக்கு தொழுகையை எடுத்து போதித்தார்கள். இந்த உலகத்தை விட்டு செல்லும் சமயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியில தலையை வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொன்னாங்க. அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகையை விடாதீங்க, தொழுகையை விடாதீங்க, தொழுகுங்க, தொழுதாதான் நீங்க நல்லா இருப்பீங்க, தொழுதாதான் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், தொழுதாதான் நீங்க சிறப்பா இருப்பீங்க, தொழுதாதான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும், தொழுதாதான் நீங்கள் முஸ்லிம்கள் முஃமின்கள் என்பதாக அஸ்ஸலாத்து மிஅராஜுல் லில் முஃமின் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. தொழுகை விசுவாசம் கொண்டவனுக்கு வானுலக பிரயாணம் செய்ததற்கு சமம் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகையை விடாதீர்கள். இரண்டாவது, மனித நேயத்தை பற்றி பேசினார்கள். நீங்கள் மனிதர்களோடு நேர்மையான முறையிலே நல்ல மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள், அவமரியாதையாக நடந்து கொள்ளாதீர்கள், மனித நேயத்தை நீங்கள் சீர்குலைத்து விடாதீர்கள் என்பதாக மரணிக்கும் சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றியும் மனித நேயத்தை பற்றியும் எடுத்து சொன்னார்கள். பிறந்த உடனே தொழுகையை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஒருமைத்துவத்தை போதித்து காட்டினார்கள். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை உலகத்திற்கு கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.